வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்ன பண்ணலான்னு சொல்ற? பைக் எடுத்துக்கிட்டு 4 பேர் ஓடிட்டு வரலான்னு சொல்றியா? இத பாருப்பா, உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, தையெல்லாம் போட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்க. இருக்கட்டும்பா, மெல்லமா வீட்டுக்கு வெளியில வாக் பண்ணலாம்ல. இவ்வளவுதானே, விடு. நாளையில இருந்து மெதுவா நாம வாக்கிங் போறோம். இப்போ சுட சுட தோசை சுட்டு வச்சிருக்கேன், சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுப்பா. வேணாப்பா. ஏய், வாமா கௌரி, வா உட்காரு. உனக்கும் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மாமா. மனோகரிக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா. கௌரி சொன்னாலே எங்க அம்மாவை தேட வேண்டாம்னு நீங்க சொன்னீங்களா? ஆமா. உங்க அம்மா இருக்கிற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அப்படின்னா வாங்க போலாம். எங்க? உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு. எதுக்கு? உங்க அம்மாவை கையோட கூட்டிட்டு வரதுக்கு. ஏன் இந்த வீடும் நம்ம வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. என் அம்மா மேல எனக்கு பிரியெல்லாம் இல்லாமலாம் இல்ல, பிரியம் இருக்கு. அதுக்காக அவங்கள நான் அழைச்சிட்டு வர மாட்டேன். அவங்க செஞ்ச காரியத்தை இப்ப நினைச்சாலும் என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நான் மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா நீ இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். கௌரி, நீ யாரு? இந்த வீடு நல்லா இருக்கணும்னு விளக்கேத்த வந்தவ. அப்பேற்பட்ட ஒன்ன ஆளை வச்சு கொல்ல பார்த்தவங்க அவங்க. அதுக்கான தண்டனை அவங்களுக்கு வேணா? தப்பு பண்றவங்கள எதுக்கு தனிமை சிறையில போடுறாங்க? தான் பண்ண தப்ப தானா உணரட்டுங்கிறதுக்காக தானே. அதே மாதிரி அம்மாவும் கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும், தான் பண்ண தப்ப உணரட்டும். இல்ல சித்து, போதும். அம்மாவை பத்தி, அவங்க வீட்டை விட்டு போனதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். விட்டுரு. இல்லனா நான் அடுத்ததா வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். ஆமா கௌரி, சித்து சொன்ன மாதிரி உமா தன்னை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் உமாவை அழைச்சிட்டு வரலாம். என் அனுபவத்தை வச்சு சொல்றம்மா, நாம நம்ம வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தவங்க நல்லது கெட்டதுக்காக கவலைப்படக்கூடாது. பா, இப்பவாவது சிரிப்பு வந்துச்சே. அப்புறம் கௌரி, காஞ்சனா அமைதியா இருக்கிறதா நீ நினைச்சுக்காத. இப்ப அவ அடிபட்ட புலி ஆட்டம் இருப்பா. எந்த நேரத்துல அவ என்ன பண்ணுவானே தெரியாது. அவ ஏடா கூடமா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி அவ செஞ்ச காரியத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது எனக்கு தெரியாதா? அவளையோ இல்ல பரமவியோ தொட்டா அத்தை பேரு வெளியில வந்துரும். அதனாலதான் மனோகரி கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். அத்தையால நாம இந்த கேஸை தொடவே முடியாது. வேற ஏதாவது ஒரு வழியில தான் காஞ்சனாவை லாக் பண்ணணும். யோசிப்போம். கௌரி, அது வரைக்கும் நீ வெளியில போறப்ப வர்றப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. முடிஞ்ச வரைக்கும் நீ வெளியில போகாமலே இரு. எலிக்கு பயந்து எதுக்கு வீட்டை கொளுத்தணும்? காஞ்சனாவுக்கு பயந்து ஒளிய வேண்டாம். வேணும்னா கொஞ்சம் உஷாரா இருக்கேன். வாங்க அத்தை. காய்கறி வாங்க போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. காய்கறி கூட எங்க? காய்கறி வாங்கிட்டு கூடைய மறந்து வாக்குல கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமா, மாமாவை எங்க ஜோடி சேர்த்தீங்க? என்னத்த நீங்க? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரியா போனவள ஒரு மாதிரியா தானே பார்க்கணும். ஒழுக்கமா இருக்கிறவள, ஒழுங்கா வாழ்றவள ஒரு மாதிரியா பார்த்தாதான் தப்பு. உன்ன மாதிரி கேடு கிட்டவள இந்த மாதிரி தாண்டி பார்க்கணும். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச நாங்க தயாரா இல்ல. இங்க இருக்கிறது தங்கதோட குழந்தை. உன் கர்ப்பத்துல இருக்கிறது எந்த தர்மதுரையோட குழந்தை? சொல்லு. நீ சுமந்துட்டு இருக்கிறது எவனோட பிள்ளைய? சொல்லடி, திருட்டு கழுத. உன்னை போய் உத்தமே நல்லவனு நம்பணுமே, எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். சொல்லு, உன் கண்ட புருஷன் யாரு? நீ நல்லவ மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், நீ கெட்டு போனவனு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சொல்லு,
எவண்டி உன்னை வச்சிருக்கான்? ஐயோ இல்ல மாமா, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வேற எந்த மாதிரி சொல்ல சொல்ற? நான் மானம் கெட்டு வேற ஒருத்தர் குழந்தைய சுமக்கிறேன்னு நீ வீரபாண்டி கிட்ட சொன்னதை நான் என் காதல கேட்ட பின்னாடி வேற எந்த மாதிரி கேட்க சொல்ற? வர்ற வழியில நாகலட்சுமி சொன்னா, இவ சந்தேகமா கேட்டதுக்கு நான் சுமக்கிறது தங்கதுரையோட குழந்தைதான்னு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணியாம. எதுக்கு நெருப்பு மேல போய் சத்தியம் பண்ண? வேற ஒருத்தன் குழந்தைய சுமக்கிறேன்னு உண்மையை சொல்லிட வேண்டியதானே? பொய் சத்தியம் பண்ணி அந்த காஞ்சனாவை நல்லவளாக்கிட்டியே. சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த காஞ்சனா நல்லவதாங்க. இவன் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவ. அவன் தான் கெட்டவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சே வாழ்றவ. இவளை விட அவன் நல்லவங்க. நல்லவ. அத்தை, இந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் எதுக்காக அப்படி நிறுத்தடி. இப்ப புதுசா நீ என்னடி சொல்ல போற? ஆம்பளை இல்லாம உன்னால வாழ முடியல அதானே? தங்கதுரை கட்டின தாலிய வேண்டாம்னு சொல்லிட்டு தினம் ஒரு படுக்கையை தேடுறவ போல இருக்கே. அத்தை, அசிங்கமா பேசாதீங்க அத்தை. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு மானம் கெட்டவளோ இல்ல ஆம்பளை சுகத்துக்கு சோரம் போனவளோ இல்ல. இப்ப சொல்றேன், இது தங்கத்துறையால உருவான குழந்தையே இல்ல, அவனால உண்டான குழந்தையே இல்ல. ஆனா அதுக்காக இது தப்பா வந்த குழந்தையும் இல்ல. தப்பான குழந்தை இல்லைன்னா தபால்ல வந்த குழந்தையா? சொல்லு, இது தப்பான குழந்தை இல்லைன்னா வேற எந்த மாதிரி குழந்தை? என் மகன் வீரபாண்டி மேல சத்தியமா சொல்றேன், இது தப்பா உருவான குழந்தை இல்ல. நாசக்காரி. திரும்ப போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்காத. எவனுக்கும் பிள்ளைய பத்துட்டு நீ வந்து நிப்ப. உனக்கான பணிவிடைய நாங்க பண்ணணுமா? போடி வெளிய. இந்த மனுஷன் வழியெல்லாம் உன்னை கொல்லணும், துண்டு துண்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு வெறியோட வந்தாரு. நான் தான் எதுக்கு இந்த தகாதவளை தீண்டணும்னு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். போடி, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடி. அத்தை, அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாதீங்க. நான் தர்மத்தை மீறி எந்த விஷயமும் பண்ணல. நான் சுமக்கிறது. போதும், எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சோரம் போன கதையை சொல்ல வேண்டாம். அப்ப எங்க மகனை நம்பி ஏமாந்தோம், இப்ப உன்னை நம்பி ஏமாந்துருக்கோம். அடங்கி போன வெறி திரும்பவும் வந்து என் கை அருவாளை எடுக்கிறதுக்குள்ள என் பார்வையில இருந்து ஓடி போயிடு. ஓடிப்போ. ஐயோ மாமா, நிப்பாட்டு. உன்னை நம்பி கெட்டதெல்லாம் போதும். உன் முகத்தை பார்த்தாலே பாவம். போயிடு. பொண்ணு சொன்னதெல்லாம் போதும், நான் போறேன். போறதுக்கு முன்னால என் பக்கத்து உண்மையை சொல்லிட்டு போறேன். நான் ஆம்பளைக்கு அலைஞ்சதால அம்மாவா நிக்கல, மாமாவோட உயிரை காப்பாத்த வாடகை தாயா நிக்கிறேன். என்ன சொன்ன? வாடகை தாயா? அதான் புது கதை. கதையெல்லாம் இல்ல மாமா, நான் சொல்றது நிஜம், சத்தியம், உண்மை. குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு குடும்பத்துக்கு பணம் வாங்கிக்கிட்டு வாடகை தாயா இருக்க. மாமாவோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டப்போ நாமெல்லாம் நாயா பேய அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் அபிராமி மட்டும் போதும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அபிராமிக்கு மட்டும் அம்மாவா இருந்தா போதும். இந்த மாதிரி சொல்லாத கவிதா, நான் உன்னை சாக விட மாட்டேன். நீ நல்லா வாழுவ. ஆமா, நீ நல்லா வாழுவ. நான் நல்லா வாழ்றதை விட உங்க அம்மா மனசுல நல்லவளா வாழணும், அதாங்க முக்கியம்.